இன்னைக்கு இந்த மாயத்தை கத்து கொடுக்க போற? என்னால் எப்பவும் கூடவே இருக்க முடியாது. அதனால் நான் உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இதை எனக்கு என்னோட குரு கொடுத்தாரு. அது என்னை பொறுத்த வரைக்கும் விலை மதிப்பானது. அப்படியா? அப்படி என்ன கொண்டு வந்திருக்க? இந்த புத்தகத்தில் தீய மந்திரங்களோட எல்லா மந்திர வார்த்தைகளும் இருக்கு. இதை என்கிட்ட கொடுத்துருக்க. ஆனாலாம் ஒன்றும் இல்லை. இதை வச்சுக்கோ, தினமும் இதில் இருக்கிறத கற்றுக்கோ, சரியா? நான் நாளைக்கு வந்து உன்னை சந்திக்கிறேன். பண்டிதர் சுக்கராச்சாரியாரே. வணக்கம் பண்டிதரே. நீ உன்னோட தீய மந்திர சக்தியால் பிரகலாதரோட மகளான சாயாவை உன்னோட வசியத்தில் ஆக்கிட்டு இருக்க. இல்லை பண்டிதரே, என்னால் எப்பவும் அந்த மாதிரி பண்ண முடியாது. உங்ககிட்ட இந்த செய்தியை யார் சொன்னது? சொன்னவங்க உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க. நான் என்னோட மந்திர சக்திகளை வாங்கடோட நன்மைக்காக தான் பயன்படுத்துகிறேன். என்னோட மந்திர சக்தியால் தான் யாராலையும் வாங்கட அபகரிக்க முடியலை. அதுதான் என்னோட பிரச்சனை. நீங்களாம் இந்த வாங்கடை பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை நான் அழிக்க போகிறேன். உன்னோட தலை நிமிர்ந்து பாரு பாலகனே. உங்களால தான் ராஜா பிரகலாதர் எனக்கு எந்த ஆணையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. உங்களால தான் என்ன மாளிகைக்குள்ளேயும் கூப்பிட மாட்டேங்கிறாரு. ஏன்னா ராஜாவோட எல்லா பிரச்சனைகளையும் நீங்களே தீர்த்து வச்சிடுறீங்க. எனக்கு உதவி பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு உங்க பேரை சொல்லுங்க. என்னோட பேரு தான் அல்கெமிஸ்ட். அங்கிள், எங்களால் உங்களை காப்பாற்ற முடியல. ஆனால் நாங்கள் நீரஜ் இங்கேருந்து காப்பாற்றுவோம். நீங்கள் ஓய்வெடுக்கிற நேரம் வந்துடுச்சு அங்கிள். நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துட்டீங்க. போயிட்டு வாங்க அங்கிள். என்னுடைய அன்பரே, இப்போ விழிக்க வேண்டிய நேரம். சூன்யத்தை கத்து கொடுத்தல, அதை பயன்படுத்துற நேரம் வந்தாச்சு. ஜயானா, நீ அவனை எழுப்பிட்ட. ஆனா உன்னால் அவனை வசியம் பண்ண முடியுமா? நான் அப்போ இருந்தேன், நான் இப்போ வந்துட்டேன். நான் தான் எல்லாரையும் கொல்லுவேன். என்னுடைய அன்பரை என்னுடைய வசத்துல இரு. உன்னுடைய தந்திரத்தை என்கிட்ட பயன்படுத்த நினைக்காத. உன்னால குருவுக்கே கத்து கொடுக்க முடியுமா? உன்னோட குருவை உன்னால வசியப்படுத்த முடியுமா? முதலாளி அவன் ஏன் வசத்துல இருக்கான்? இத பாருங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் உன்னோட அழிவு என்னோட கைகள்ல தான். என்கிட்டயே தீய மந்திரத்தை கத்துக்கிட்டு என் மேலேயே பயன்படுத்துறியா? ஏன் செல்லமே, முட்டாள்தனத்தை உன்கிட்ட தான் கத்துக்கணும். அந்த பசங்க இனிமே என்னோட வேட்டை. குண்டு பையா, இப்போ உன்னோட நிலைமை என்ன ஆகும்? மீரா, பிரியா. மீரா, அந்த ஜோக்கர் கார்டு, அந்த கார்டு எங்க? என்கிட்ட இருக்கு பிரியா. சீக்கிரம் கொண்டு வா, என்கிட்ட கொடு. மீரா, நீ நல்லதானே இருக்க? இல்ல, இந்த காடை எரிக்கணும். ஆனா இந்த காடை எரிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் தெரியலையே. இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது. அதாவது இந்த நெருப்பு சயானாவோட பலவீனத்தை. இப்ப இங்க இருந்து எங்க போறது? பீமு மத்த எல்லாரும் அந்த கதவுக்குள்ள இருக்காங்களே. மேப் படி பார்த்தா இந்த இடத்துல நாம இருந்திருக்கவே கூடாது. மீரா, வா. நீ கொல்லப்பட்டுட்டியா ஜோக்கர்? ஆனா வேலைய முழுமையா செஞ்சது நீ. மீரா, மீரா, இப்ப நீ என்னுடைய வசமாக போற.
மீரா, என்னாச்சு? நீ நீ நல்லா இருக்கல்ல? இப்ப நீ இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது. ஏன் இப்படி வித்தியாசமா பேசுற? மீரா இல்ல சாயானா, இப்போ உன் ஃப்ரெண்டோட உடம்பு என்னுடைய பிடியில இருக்க. நீயா? உனக்கு எங்க கிட்ட இருந்து என்ன வேணும்? எதுக்காக எங்க ஃப்ரெண்டு நீரஜ பிடிச்சு வச்சிருக்க? அப்புறம் எங்க மீரா உடம்ப விட்டு போயிடு. எங்க கூட இப்படி விளையாடுறத நிறுத்து. நாங்க உனக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? செஞ்சிருக்கீங்க. இந்த உலகம் எங்களுக்கு கெடுதலை செஞ்சிருக்கீங்க. என்னுடைய முதலாளி ஆல்கமிஸ்ட் எல்லாத்தையும் மாத்திடுவாரு. ஆல்கமிஸ்டா? ராகுல். பிரியா, மீரா, நாங்க தான் உன்னோட ஃப்ரெண்டு. கண்ணை தர. மீரா, நிதானத்துக்கு வா ப்ளீஸ். நான் தான் சயானா. என்னோட சூன்யத்துல இருந்து யாரும் தப்பிச்சது கிடையாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரோ ஓடி வராங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சயானா, அகஸ்தியாவோட ஆத்மாவை புடி. சரிங்க முதலாளி, அவனுடைய ஆத்மாவை நான் இன்னைக்கு பிடிச்சிடுறேன். இனிமே என்னோட விளையாட்டுல இருந்து தப்பிச்சு நீ எங்க போவ அகஸ்தியா? உன்னால தான் இன்னைக்கு வரைக்கும் நான் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன். உன்னால தான் நான் இவ்வளோ கஷ்டங்களையும் அனுபவிச்சிட்டு இருக்கேன். ஆனா சீக்கிரமே இந்த விளையாட்டு முடிய போகுது. காலையில உதிக்கிற சூரியன் மறுபடியும் மறையும். அப்புறம் ராத்திரி இந்த உலகத்தை அதோட இருட்டுக்குள்ள கொண்டு போகும். நிலவோட வெளிச்சம் கருமேகங்களுக்கு உள்ள மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இருட்டு இந்த உலகத்தையே ஆட்சி செய்யும். அப்போ இந்த உலகத்தை நான் என் விருப்பப்படி ஆட்சி செய்வேன்.